ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கெல்லாம் ஆன் பண்ணோம். சவாரி பார்த்தீங்கன்னா, சுத்தமா வரவே இல்ல. இப்பயே 12 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல இங்கேயே நின்னோம்னா, இன்னைக்கு லீவு மாரி தான் கணக்கு வந்துடும். இனிமே இன்னும் இந்த சைடு திருமல்வாயிலு, அம்பத்தூர் சைடு மூவ் பண்ணிட வேண்டியது தான். மூவ் பண்ணா தான் ஏதாவது ட்ரிப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் வந்து 0 பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சவாரியே வரல, 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நின்னோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து திருமல்வாயில் பக்கம், ஆவடி பக்கம் மூவ் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. மூவ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆவடி தாண்டின உடனே ட்ரிப்பு அடித்தது. ஆவடியில் தான் பிக்கப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவடி இருந்து பெரம்பூர் போகிற மாதிரி காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்கிட்ட பேசினேன். ஆயில் பாக்ஸ் தான் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் லோடு ஏற்றிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. எவ்வளோ பாக்ஸ்ன்னா 100 பாக்ஸ் ஏற்றணும்னு சொல்லியிருக்காரு. அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி வருது. வேறு இடத்துக்கு வந்த மாதிரி காட்டுது பாருங்கள் மேப்பில். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். கஸ்டமர்கிட்ட சொன்னேன். ஆனால் இது வந்து ஒரு 300 மீட்டர் தான் டிஃப்ரெண்ட் காட்டுது. அதனால் நம்மளுக்கு பரவாயில்ல. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணலாம். அவர் கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காரு, வேறு வண்டியில் இருந்து மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் பாக்ஸ் தான் ஏற்றிக்கிட்டேன். 100 பாக்ஸ் மொத்தம். இன்னும் நம்ம கிளம்ப வேண்டியது தான். கிளம்பி அங்கே பெரம்பூர் ட்ரிப்பு தான் ஆன் தி வேல இருக்கிறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லோடிங் பண்ணிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஏற்றும் போது டாடா ஏசி லோடு தான் சொன்னார். ஆயில் இது பாக்ஸ் ஏற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு வின்னர் ஆயில் பாக்ஸ். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9.1 கேஜி வருது. 100 பாக்ஸ் ஏற்றிருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 910 கேஜி வருது. 750 தான் நம்மளுக்கு பாசிங்கு. ஆனால் கஸ்டமர்கிட்ட சொன்னால் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு. இது வந்து டாடா ஏசியில் எடுத்து போவாங்க, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி இப்படின்ட்டு பேசினே இருந்தார். நான் அவருக்கு புரிகிற மாதிரி சொன்னேன், இது ஆன்லைன் வண்டி 750 தான் பாசிங்கு, அதுக்கு மேலே அது வருது சார்ன்னு சொன்னேன். சரி, கடைசியில் ஒரு 100 ருபீஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா பார்த்து தரேன், நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னார். வேறு காலையில் எதுக்கு கேன்சல் பண்ணிடுறேன்ட்டு எடுத்து போயின்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தரமாட்டேன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதுக்கு மேலே தர மாதிரி இருந்தால் நீங்கள் வேணாம், நான் வேறு ஓன் வண்டியை பார்த்துக்கிட்டு நான் ஏற்றிட்டு போயிடுறேங்கன்ற மாதிரி சொன்னார். சரி, 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டு நான் எடுத்து போயின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு அன்லோடிங் பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய். பொருளெல்லாம் இறக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரிப்பு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. லன்ச் டைம் போயிட்டாங்க இறக்குறவங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஒரு 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்தது. அது இல்லாமல் கஸ்டமர் ஒரு 150 ருபீஸ் கிட்ட வாங்கிட்டேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்ட்டு. ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிட்டு கஸ்டமருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ண வேண்டியது தான் நம்ம. அடுத்த ட்ரிப்பு எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரியர் பார்த்திங்கன்னா கட்டி கொண்டு வந்திருந்தேன். லன்ச் இங்கே சாப்பிட்டேன். இந்த இடத்துல லேட் ஆகுதுனால இங்கே வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணியிருக்கிறேன். வெயிட் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ட்ரிப்பு நம்ம. பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கோர் வேறு 66% தான் இருக்குது. இதுக்கு மேலே கம்மி ஆயிடுச்சுனாலும் தொல்லையாயிடும். அதுக்குள்ளே ட்ரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 6.5 கிலோமீட்டர் பிக்கப் லொக்கேஷன் காட்டுது. பாரிஸ் சரௌண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டரில் இருந்து 9 கிலோமீட்டர் சரௌண்டில் இருந்தால் கூட வலிச்சிக்கும். ஹை டிமாண்டாக இருக்கிறோம் இல்லைங்களா,
கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் போட்டு போயிடலாம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அதே சொன்னேன் 6.5 கிலோமீட்டர் வருது. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரிப்பு கேன்சல் ஆகி தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டாங்க கஸ்டமரு. ஸ்கோர் கூட பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன், கம்மி ஆகிட்டு இருக்கும். இது வால்டாக்ஸ் ரோடு கிட்ட வரும். டிராஃபிக்கான இடம் தான், வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே இது வந்து எடுக்காமல் விட்டு இருந்தோம், இன்னும் ஸ்கோர் கம்மி ஆகிடும். லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், காட்டுற பாருங்கள். டிரான்ஸ்போர்ட் இது பாக்ஸ் ஐட்டம் தான், அதை இவர் போகிறாரு. இந்த பாக்ஸ் மட்டும்தான். ட்ராப் லொக்கேஷன் போட்டு போயிடலாம். கிலோமீட்டர் பார்த்திங்களன்னா அதை பாருங்கள். நம்ம வந்ததே 6.5 கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட்டு, ஆனால் ட்ராப்பு பார்த்திங்களன்னா 9.5 தான் காட்டுது. 9.6 கிலோமீட்ரு போயிடலாம். லொக்கேஷன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல் கூட இறக்கியாயிடுச்சு. இறக்கிட்டாங்க. கஸ்டமர் அங்கேயே வெயிட் பண்ண வச்சிட்டார் கொஞ்சம் நேரம். வே பில் போடணுன்ட்டு. இங்கே பொருள் பார்த்திங்களன்னா கூட பிடிச்சி இறக்க சொன்னார். வெறும் 30 ருபீஸ் தான் கொடுத்தாரு. நான் எதுவும் கேட்டுக்கல, ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்டாலும் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் சைலண்ட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ட்ரிப்பு வேணும்னா பார்த்துக்கலாம். நம்ம ட்ரிப்பு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கேஷ் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்களன்னா ஸ்கோர் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சுன்னு. ஆனால் கஸ்டமர் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் எப்படி தான் நம்ம ஓட்டுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு நேரத்தில் இந்த போர்ட்டர் வந்து நம்ம சஜஷனே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்களோட முடிவு தான் அவங்க பண்ணிக்கிறாங்க தவிர நம்மளது எதுவுமே. கஸ்டமர் ராங்காக பண்ணியிருந்தால் கூட நம்ம மேலே போட்டுடுறாங்க. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஸ்கோரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 42 கிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? 66 என்னமோ இருந்தது, 42 வந்துச்சு. இந்த மாதிரி ஓட்டினோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏர்னிங்ஸு பாருங்கள், இன்றைக்கி 1084 ருபீஸ் வந்திருக்கு. ஆனால் டைம் 6 ஆயிடுச்சு பாருங்கள். 42% தான் இருக்குது. 17 ஹவர்ஸ் லாகின் பண்ணியிருக்கோம். இன்னும் லாகின் ஹவர்ஸ் கூட நம்மளுக்கு பார்த்தது. அடுத்த ட்ரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்களன்னா மாதாவரம் பிக்கப் பண்ணுற மாதிரி வருது. ட்ராப் பார்த்திங்கன்னா ராயப்பேட்டை. நைட் டைம் தான், இன்றைக்கி ஓட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரூபாய் தான் ஓட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக ஓட்டி ஆகணும். அதனால் கண்டிப்பாக போயிடலாம். அங்கேருந்து ட்ரிப்பு வந்ததுன்னா லேட் நைட் ஆனால் கூட பரவாயில்லன்ட்டு ஓட்டிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது. ராயப்பேட்டை ட்ரிப்பு வரோன்ற நம்பிக்கையில் தான் போகிறோம். ஆனால் லேட் ஆகிடும் அங்கேருந்து ட்ரிப் எடுத்து ஓட்டினோம்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிக்கப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 5.3 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்கப் லொக்கேஷன் போயிடலாம். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு அவர்கிட்ட சொல்லி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் பாருங்கள், இந்த பாக்ஸ் ஐட்டம் தான், ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னா லோட் பண்ணிட்டாங்க. லோட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 hour மேலே ஆயிடுச்சு. லொக்கேஷன் போட்டு போயிடலாம் நம்ம. ராயப்பேட்டை லொக்கேஷனு பார்த்திங்களன்னா கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைம் இல்லைங்களா, கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். போயிடலாம். 18 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. லொக்கேஷன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களன்னா லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு ட்ரிப்பு எண்ட் கொடுத்துடலாம். மெட்டீரியலில் கூட இறக்கி ஆயிடுச்சு. எண்ட் கொடுத்து கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்களன்னா இங்கே இது முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசினு இருந்தார், வண்டிக்காரரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி சவாரியே ஓட்டலைன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா போர்ட்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு சவாரி இருக்குது எனக்கு சொல்லியிருக்காங்க. வேணுமுன்னா நான் ஓட்டிட்டேன், இன்னைக்கு நிறைய ஓட்டிட்டேன். நீங்கள் வேணும்னு எடுத்து போகிற மாதிரி இருந்தால் எடுத்து போன்னு சொன்னார். சில பேர் நல்லவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இது வந்து போகிற வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்டரில் ஆன்லைனில் எடுத்தோம்னா கூட அவ்வளோ அமௌண்ட் வராது. 1000 ருப்பீஸ் வாங்கிக்க சொன்னார். பார்த்தீங்களன்னா இங்கே இதில் இருந்து இங்கே தான் ராயப்பேட்டை நான் இறக்குறதுல பக்கத்து கடை இது. அந்த இடத்துல இருந்து கரெக்டாக எங்கன்னா போரூர் தாண்டி வந்துச்சு. ஒரு 20 கிலோமீட்டர் தான் வரும். போர்ட்டர்லன்னா ஒரு 800 அந்த மாதிரி தான் வரும். ஒரு 1000 ருப்பீஸ் வாங்கிக்க சொன்னார். இது நமக்கு ரொம்ப லக்குன்னு நினச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிடைச்சது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் பண்ணுற இடத்துல 9:45 மினிட்ஸ் ஆயிடுச்சு நைட்டு. கிளம்பி போயிடலாம். போயின்னு தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களன்னா இந்த நேரத்தில் கூட எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி காட்டுது பாருங்கள். அவர் எப்படியோ நம்ம பேசுகிறத வச்சே கொடுத்துட்டாரு. நான் தான் போகிறேன்னு நினச்சின்னு இருந்தேன். சரி நீ வண்டி சவாரியே ஓடலன்னு சொன்னேன்ல, அதனால வேணும்னா எடுத்துகிட்டு போயிடுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன், இந்த மாதிரி எடுத்து வாங்க, அங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. வெறும் 5 பாக்ஸே தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமான இது இல்லை. வெறும் ஒரு 5 பாக்ஸு டக்குன்னு நம்ம ஒரு வேளை லேட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம கூட இறக்கி போட்டு போயிடலாம். அதனால தான் இந்த ட்ரிப்பை எடுத்துக்கிட்டேன். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 11:30 மணி மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லேட் ஆகிடும். மெட்டீரியல் கூட இறக்கி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லொக்கேஷன் போட்டு காமிக்கிறேன். 15 கிலோமீட்டர் காட்டுது வீட்டுக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடும். இது மேப்பில்வே பார்க்கலாம் நம்ம. ஆனால் இந்த ட்ரிப்பு வரலன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு 2500 ஓட்டினோன்னா தான் நம்மளோட கூலி எடுத்துக்கிட்டு வண்டி டியூ கட்ட முடியும். வண்டி டியூ இல்லைன்னா ஒரு 2000 கிட்ட ஓடிச்சுன்னா கூட நம்மளுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1800 வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1000 ருப்பீஸு. அப்புறம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ருப்பீஸ் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3050 ருப்பீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 104 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் பரவாயில்ல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஆகிடும், அது பார்க்காம ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.